சரி என் வீட்டை விட்டு வெளியே வந்தால் போதும் என் மாமியார் ஓடி வரும், எதுக்கு ஏதாவது வருதான்னு பார்த்து. இப்படிதான் போன மாதம் வந்து ஒரு பூனை குறுக்க போயிடுச்சு. எப்பா 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 நில்லுப்பா பூனை குறுக்க போது வெளியே போகாதன்ட்டாங்க. சரி மாமியார் ஏதோ சொல்லுது, நானும் கேட்டு வெளியே போனேன். ஆனால் ஒன்றும் ஆகலை. அடுத்து இன்னொரு நாள் அதே மாதிரி ஒரு பூனை வெளியே போச்சு. எப்பா போன வாரம் மாதிரி வெள்ளை பூனை, இந்த வாரம் கருப்பு பூனை, பார்த்து போப்பா ஏதாவது ஆயிர போதுச்சு. பூனை எதுவுமே ஆகலை. 3வது வாரம் பூனை எதுவுமே வரல, என் மாமியார் மட்டும்தான் குறுக்க போச்சு. வீட்டு வாசல்லேருந்து படி தடிக்கு கீழே விழுந்துட்டேன் சார். இந்த பூனை குறுக்க போனால் சகுனம்னு சொல்லி ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை என்னுடைய சென்கிச்சு நாங்கள் அதை கிரிஞ்சாதான் பார்க்குறோம். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இல்லை, இது டிவியில் வரும், உங்கள் மாமியார் பார்ப்பாங்க. பார்க்கட்டும் தான் தைரியமாக பேசுகிறேன். அப்படியாவது அந்த மாமியாருக்கு தெரியட்டும். ஏன் இங்கே பேசுகிறேன், நேரில் பேச எனக்கு தெம்பு இல்லை. ஏன்னா பொண்ணை கட்டிக்கிட்டேன். இல்லை, நீங்கள் பேசி தான் பாருங்களேன். என் மாமியாருக்கு வேற சொந்த வீடு வேற இருக்கு, ஒத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு. அதனால இன்னொன்று டிவியை நான் அப்போ ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். அதை நான் பார்த்துக்கிறேன்.